திறந்து கிளீன் பண்ணிக்கிட்டு இருந்தா ஒரே சவுண்டு தான் கேட்டுச்சு. ஃபர்ஸ்ட் முன்னாடி ஓடணுங்க ஃப்ரீயா தான் ஓடுறானுங்க, ஒன்னும் இல்ல அவனுங்க கையில ஓடி இறங்கிட்டானுங்க உள்ள. பின்னாடி வந்தவனுங்க தான் கத்தியோட வந்தானுங்க. முன்னாடி ஒன்னும் ஒரு 20 பேர் இருப்பான், பின்னாடி ஒரு 20 பேர் இருப்பானுங்க. மாட்டினதுல ஒருத்தன் வந்து இங்க வலிக்கு விழுந்துட்டான், குண்டா இருந்தா வலிக்கு விழுந்துட்டாங்க அந்த மூலையில. அவனை போட்டு வெட்டிட்டானுங்க. ஒருத்தன் கீழே ஓடி திரும்பி மேல வந்துட்டானுங்க. அவளை பேர் கத்தியோட கீழே ஓடினானுங்க, ஓடியான்ட்டானுங்க. திரும்பியும் ஓடுறானுங்க. அவனுங்க வரவும் 2 பேர் சேர்ந்து வெட்டிட்டானுங்க. ஒரு 30 பசங்க இருப்பானுங்க. எப்படியும் 10 பசங்கள்ட்ட கத்தி இல்லாம ஓடினவனுங்க வந்து யதார்த்தமா வந்திருக்கானுங்க. இப்படிக்கு இவனுங்க கத்தியோட வந்திருக்கானுங்க. இங்கதான் கத்தி எடுக்கிறானுங்களே வெளியில, ஃபேன்ல இருந்து இப்படி எடுத்து அவனும் எடுக்கிறானுங்க. கத்தி எடுத்தா நல்லா நின்று வெட்டுறான், கத்தி இல்லாம ஓடுறான். பயம் அவ்வளையா இல்ல, ஆனா அந்த பையனுங்களை பத்தான் பாவமா இருந்துச்சு. வெட்டு வாங்கினவங்களை பத்தான் பாவமா இருந்துச்சு. ஒரு நல்ல மண்டையில ஒருத்தன் வெட்டிட்டான் நிக்கிறோம், ஒருத்தன் கையில, ஒருத்தன் கீழே உளுந்தவன தான் விடவே இல்லை. 4-5 பேர் சேர்ந்து வெட்டிட்டானுங்க. சாதாரணமா வெட்டுறானுங்க. ஒரு போலீஸ் இல்ல, ஒன்னும் இல்ல இந்த இடத்துல. ஆனா கொஞ்சம் பயம்தான் இருந்துச்சு. ஆனா அவனுங்கதான் கரம் வச்சு வெட்டுறானுங்க. வேற பொதுமக்களுக்கு எல்லாம் ஒன்று செய்யல. அவங்க பயந்து உளுந்ததுதான் போறவங்க வரவங்க. பயம்தான் இருந்துச்சு. படப்படப்பே இன்னும் போடலாம். சாப்பிட கூட இல்ல. காலையில இருந்து வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். சரி அவங்க இருங்க இனிமே ஒன்னும் ஆகாது. ஆனா போலீஸ்ல அதுக்கு முன்னாடி வந்துட்டு போயிட்டு இருக்காங்க, இனி வரமாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே காலேஜ் ஸ்டூடெண்ட்? எல்லாம் காலேஜ் பசங்க. 20 வயசு தான் இருக்கும், 18, 19, 20 வயசுக்குள்ளதான் இருக்கும் எல்லாத்துக்கும். அந்த பசங்க இப்படி போவானுங்களா வருவானுங்களான்னு தெரியல. ஆனா இதுக்குள்ள வந்து எப்படியும் மாட்டிட்டானுங்க. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு வழியெல்லாம் கரெக்டா, அந்த ரூட்டு போறவனுங்களுக்கு டெய்லியும் வரவனுங்களுக்கு தான் தெரியும். ஆனா அந்த வர்ற பசங்க வந்து டெய்லியும் வரவனுங்க இப்படிக்கு, கத்தி இல்லாம வந்தவனுங்க டெய்லியும் வரவனுங்க இப்படிக்கு. அவனுக்கு கத்தியோட இங்க இருந்திருக்கானுங்க இப்படிக்கு. எப்படியோ அவனை பிடிச்சிட்டானுங்க. திரட்டி தானே வரானுங்க. அவனுங்க மேல இருந்தா திரட்டி வந்தானுங்க, எல்லாமே இதுல இருந்தா திரட்டி வந்தானுங்க. ஆமா சார், எத்தனை பேர் நடக்கிறாங்க, கால் நொண்டி ஹேண்டிகேப் நடந்து போறாங்க. ஒருத்தர் சைக்கிள்ல போறாரு, ஈச்சேர்ல. எப்படியும் ஒரு போலீஸாவது போட்டா கொஞ்சம் பயப்படுவானுங்களே, இந்த இடத்துல போலீஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. இந்த இடம் காலியா இருக்கனாலதானே சர்வசாதாரணமா ஓடுறானுங்களே கத்தி வச்சுக்கிட்டு. பயம் தானே இது. இப்ப ஐயோ பாவம் வெட்டாதீங்கடானாலும் நம்மள்ட்ட திரும்பிடுவானுங்க. அப்படியே பயம் தானே. யாரும் சொல்லவும் பயப்படுறாங்க. எல்லாம் ஓடிட்டாங்க. இங்க வேலை செய்யறவங்களே ஓடிட்டாங்க. பிடிக்கலாம் முடியல. அவனுங்க அவ்வளோ ஒல்லியா இருக்கும், படப்படம்ல ஓடுறானுங்க. இங்க 5-6 பேர் நிப்பாங்க எப்பயுமே மெட்ரோக்காரங்க, அவங்களே ஓடிட்டாங்க. யாருமே இல்லையே இந்த இடத்துலயே. வெட்டுறாங்க, அங்க நின்று பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. யாருமே தடுக்க கூட இல்லையா அந்த பையனை. சின்ன பையன் தானே, போடணும். 2 போலீஸாவது போடணும். போற வழி தானே இது. அங்க இருந்தா ஒரு ஹவர் நின்று பாத்தீங்கன்னா தெரியும் எவ்வளவு ஜனம் வருதுன்னு. ஒரு ட்ரெயின் போறது. காலையில வந்துட்டு இருந்தேன், நிறைய பசங்க ஓடி வந்தாங்க. ஒரு 50+ இருப்பாங்க. இங்க வந்து மெட்ரோ கிட்ட பார்த்தா தம்பி ப்ளீடிங்கா போயிட்டு இருந்தான். அது என்ன நடந்துச்சு தெரியல. ஆனா நிறைய பேர் ஓடினாங்க. நான் கூட ஒரு அங்கிள் இந்த என்ன நடந்துச்சு புரியல. 50 பேர் ஓடிட்டு இருந்தாங்க. எத்தனை பேர் கத்தியோட வந்தாங்களா? கத்தி எல்லாம் தெரியல. நான் நிறைய பேர் ஓடினாங்க. வழக்கமா இதே வழியா தான் வருவீங்களா? ஆமா. போலீஸ்லாம் இருப்பாங்களா? இல்ல கூட்டமா இருக்கிற இடத்துல சாதாரணமா வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெட்டிக்கிறாங்கன்னா ஒரு பயம் இல்லையா? தெரியல சார், எனக்கும் நர்வஸா தான் இருந்துச்சு.